சரி, ஹயர். அப்ப இந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? அல்லாஹ்விற்கு தாத் என்ற வார்த்தையை அல்லாஹ்வோடு இணைத்து சொல்வதில் தவறு இல்லை. அல்லாஹ்வுடைய உள்ளமையை நம்புகிறேன், அல்லாஹ்வை நம்புகிறேன், அல்லாஹ்வின் உள்ளமையை தாத் என்பதற்கு தமிழ்ல உள்ளமைன்னு பொதுவாக உலமாக்கள் அர்த்தம் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தாத் பரிசுத்தமானது, அல்லாஹ்வுடைய தாத்துக்காக செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், அல்லாஹ்வுடைய உள்ளமைக்காக செய்கிறேன் என்று சொல்வதில் தவறு இல்லை. ஏன் இந்த வார்த்தை யார் பயன்படுத்தி இருக்கிறார்? சொல்லுங்க, யார் அந்த சஹாபி? ஹுபைப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது மற்ற சஹாபாக்களுக்கு முன்னாடி யார் அறிவிக்கிற அந்த ஹதீஸை? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். சஹாபாக்கள் யாரும் ஆட்சேபணம் பண்ணல, ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு, ரசூல் ஆட்சேபணம் பண்ணல. அப்ப தாத் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதில் தவறு இல்லை. அப்ப படிக்கிறதனுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கணுமா இல்லையா? நீங்க என்ன புரியுதா இல்லையா? அல்லாஹ்வுக்கும் சஹாபாக்கள் சொன்ன வார்த்தையும் அங்கீகரிக்கப்பட்டதுதான் என்பதை புரிவதற்காகத்தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இங்க பதிவு செய்யறாங்க. ஏன் சஹாபாக்கள் ஒன்றை சொல்கிறார்கள் என்றால் அதை குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து புரிந்துத்தான் சொல்வார்கள். அப்படி அவங்கள்ட்ட இருந்து ஒரு தவறு நடக்குமே ஆனால் அதை கண்டிப்பா அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய ரசூலோ திருத்தி இருப்பார்கள், மாற்றி இருப்பார்கள். அப்படி இல்லாம சஹாபாக்கள் சொன்னதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது, அவங்களுடைய கூற்றெல்லாம் மார்க்கத்தில் ஆதாரமாக ஆகாது என்று சொல்வது தவறு. ஒன்லி குர்ஆன்ல இருந்தாதான், ஹதீஸ்ல இருந்தாதான் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்? சஹாபாக்கள் என்பவர்கள் குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து புரிந்ததைத்தான் சொல்லி இருப்பார்கள், செய்திருப்பார்கள். அப்ப பாடத்தினுடைய சுருக்கம் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு என்ன வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறானோ அந்த வார்த்தைகளைத்தான் நாம் அவனோடு இணைத்து பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோடு இணைத்து எதை பயன்படுத்தி இருக்கிறார்களோ அதை நாம் பயன்படுத்த வேண்டும். சஹாபாக்கள் பயன்படுத்திய வார்த்தை அதை மற்ற யாரும் சஹாபாக்களில் ஆட்சேபனை செய்யவில்லை என்றால் அதுவும் எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றுதான். அதையும் நாம் அல்லாஹ்விற்கு பயன்படுத்துவதிலே தவறில்லை என்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் புரிய வைக்க வரும்போது அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதுல முதல்ல எந்த விஷயத்தை சொல்றாங்க? ஒரு சஹாபி அல்லாஹ்வோடு இணைத்து சொன்னதை, தாத் என்ற வார்த்தை. சரியா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை அதிகப்படுத்துவானாக. ஈமானிலே சந்தேகங்களோ குழப்பங்களோ கலந்து விடுவதிலிருந்து பாதுகாத்து அருள்வானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத்.